வணக்கம். கோட்டையில் உதயசூரியன் எழுந்தது. கொடிகட்டி பறந்த தமிழகமும் தமிழும் விழுந்தது. கருணாநிதி என்ற கருணாகத்தின் நாக்கில் நர்த்தனமாடியது தமிழ். அந்த தமிழின் மயக்கத்தில் தமிழன் திளைக்க நாயாய் தொண்டர்கள் தெருவலாம் உழைக்க கட்சி குலைத்த தொண்டலின் வீட்டுக்கு பின்கதவால் நுழைந்து தொண்டனின் மனைவிக்கு பிள்ளை கொடுத்த கருணாநிதி வம்சத்தை நம்பியா நீங்கள் நாட்டை கொடுக்க போகிறீர்கள்? அப்படியே கட்சி குலைத்த தொண்டனின் வீட்டுக்கு பின்கதவால் நுழைந்து தொண்டனின் மனைவிக்கு பிள்ளை கொடுத்த கருணாநிதி வம்சத்தை நம்பியா நீங்கள் நாட்டை கொடுக்க போகிறீர்கள்? 2009 பெரும் துயரம் நினைவிருக்கா? ஒரு இனத்தின் அவலக்குரல் என்றும் காதோடு கேட்கிறது. பிணக்காடாய் தேசம் கிடக்கையிலே என்ன செய்தது அந்த கருணாகம்? குளிரூட்டிகள் அடுக்கி பாலும் பழமும் அவரின் மனைவிகளுமாய் பஞ்சு மெத்தையில் பகல் வரை படுத்திருந்தான். உங்கள் ஊரில் இதற்கு பெயர் உண்ணாவிரதமா? எங்கள் ஊரில் இதற்கு பெயர் தேன் நிலவு. எப்படி? உங்கள் ஊரில் இதற்கு பெயர் உண்ணாவிரதமா? எங்கள் ஊரில் இதற்கு பெயர் தேன் நிலவு. முத்துக்குமாரின் தியாகத்துக்கு காதல் தோல்வி என்று களங்கம் கற்பித்த புத்திமான் பெற்றெடுத்த தத்திமான் ஸ்டாலின் தலைமை தாங்குகின்ற திருடர்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தமிழரை நேசிக்கும் எவனும் வாக்களிக்க மாட்டான். எப்படி? முத்துக்குமாரின் தியாகத்துக்கு காதல் தோல்வி என்று களங்கம் செய்த புத்திமான் பெற்றெடுத்த தத்திமான் ஸ்டாலின் தலைமை தாங்கும் திருடர்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தமிழரை நேசிக்கும் எவனும் வாக்களிக்க மாட்டான். ஒவ்வொரு இரவும் மேடை பேச்சுகள் முடிய ஒவ்வொரு பெண் வேண்டும் இந்த கட்டுமரம் மிதந்து விளையாட. அது அவனவன் சொந்த பிரச்சனை. ஆனால் வயிற்று பிழைப்புக்காய் உடம்பை விற்று பிழைக்கும் அபலை பெண்களை படுத்து முடிய காசு கொடுக்காமல் அடித்து கலைத்த திராவிட கலிப்பறை நாயகன் கருணாநிதியின் வரலாறு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆதாரம் தருகிறேன், ஆதாரம் சொல்கிறேன், கேளுங்க. நான் மெத்தையில் படுத்ததை விட தத்தகள் மேல் படுத்தது அதிகம், நான் தண்ணீர் குடித்ததை விட சாராயம் குடித்தது அதிகம் என்று ஒரு மனிதன் தன்னை பற்றி பொதுவெளியில் மறைக்க நினைப்பதை, சொல்லக்கூடாது என்று நினைப்பதை புத்தகம் போட்டு சொன்ன கண்ணதாசன் என்ற மா மனிதனின் வனவாசம் என்ற புத்தகத்தை வாங்கி படி. சமூக நீதி பேசுபவன் எவனும் திமுகவுக்கு வாக்களிக்கவே மாட்டாய். செத்தும் செருப்படி வாங்குகின்ற துரோகி. எப்படி? செத்தும் செருப்படி வாங்கும் துரோகி. துரோகி என்றால் எனக்கில்லை, பெரியாரின் முதுகில் குத்திய துரோகி கருணாநிதி. சிலைகளை திருடவும், கோயில் காணிகளை அபகரிக்கவும், கோயில் நகைகளை கொள்ளையடிக்கவும், அரை நிலை துறை வைத்து வசூல் செய்யவும் போலியாய் பகுத்தறிவு பேசிய அஞ்சறிவு ஜீவன் அது. எப்படி? போலியாய் பகுத்தறிவு பேசிய அஞ்சறிவு ஜீவன் அது. பல்லாயிரக்கணக்கில் கோயில்கள் பராமரிப்பற்று பாலடைந்து கிடக்கிறதே, இந்த பாவம் தமிழகத்தை சும்மா விடுமா? சென்ற இடமெல்லாம் கோயில்கள் அமைத்து உலகத்துக்கு நாகரீகம் சொன்ன தமிழகத்து சேர பாண்டிய சோழ வம்சமே, உனக்கு சொரணை இருந்தால் திருநீறு பூசும் கைகளால் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாய். எப்படி? சென்ற இடமெல்லாம் கோயில்கள் அமைத்து உலகுக்கு நாகரீகம் சொன்ன தமிழகத்து சேர சோழ பாண்டிய வம்சத்தில் பிறந்தவனே, சொரணை இருந்தால் திருநீறு பூசும் கைகளால் திமுகவுக்கு வாக்களிக்கவே மாட்டாய். 1970களிலே வீராணம் ஏரியில் 16 கோடி ரூபாய் ஊழல். ஒரு சராசரி தமிழகத்து தமிழ் மகன் 100 ரூபாய் 180 ரூபாய் உழைக்கின்ற காலத்திலே 1970களிலே வீராணம் ஏரி ஊழலில் மட்டும் 16 கோடி ரூபாய். பூச்சி மருந்து ஊழல், 2G கத்தை ஊழலில் 1,76,000 கோடிகள். மெட்ரோ சிட்டி ஊழல், ஏழைகள் காப்பி தண்ணி குடிப்பதற்கு வைத்திருந்த ரேஷன் சர்க்கரையை திருடிவிட்டு சீனியை எறும்பு தின்றது, சாக்குகளை கரையான் தின்றது என்று கதைவிட்ட கள்ள களவாணி கருணாநிதி கட்டியாண்ட இந்தியாவிலேயே ஊழல்களுக்காக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி விஞ்ஞான ஊழல்வாதிகளின் கட்சி என்று சர்க்காரியார் கமிஷனினாலே விருது பெற்ற கட்சி. இதுவரை நேர்மையாய் வாழ்ந்த எவனும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாய். இவை எல்லாவற்றுக்கும் பிறகும் நீ திமுகவுக்கு தான் வாக்களிப்பாய் என்றால் போய் வாக்கு போடு. உன்னையும் உன் குழந்தைகளையும் உன் வம்சத்தையும் அவலமாய் செத்து போன ஒரு இனத்தின் ஆத்மாக்களின் சாபம் சும்மா விடாது. போய் ஓட்டு போடு. திமுகவுக்கு போடு.